வணக்கம் வணக்கம் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நம்ம ஒவ்வொரு வாரம் ஒரு கிளிப் பார்த்துட்ருக்கோம். ஒரு முறை பவாடோஸ் மோரினோஸ் பற்றி பார்த்தோம். அது முன் வாரம் அதிகபட்சமாக ஜீன் பேஜோட நூல்களை பற்றி பார்த்துருக்கோம். பரவாயில்ல, இந்த முறை நம்ம இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது அப்படின்னா, நம்ம முன்ன பேசின மாதிரியே பொங்கல் வாழ்த்துக்களில் பேசின மாதிரியே ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் நிச்சயமாக தேர்வு கால அட்டவணைகள் முழுமையாக வெளியிடப்பட்டு தேர்வு டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம எப்படி வேகமாக படிச்சுட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வெகு விரைவாக கண்டிப்பாக கால்புற ஆகிடும். நம்பிக்கையோடு நம்ம படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உளவியலில் சைக்காலஜியில் நம்ம இன்றைக்கி டிஆர்பியில் போன முறை 2017 வினாத்தாள் அமைப்பில் போட்டித் தேர்வில் வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் படிச்சுட்டு போவோம், ஈஸியாக அப்படின்னு பண்ணிடுவோம். இந்த முறைலாம் கொஞ்சம் ரொம்ப கடினமாக நம்மளெல்லாம் அதிகமாக படிக்க வச்சு உற்று நோக்கி பயன்படுத்தும் முறை படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வினாத்தாள்களை அணுகி எப்படின்னு பார்த்தேன். அதில் நெக்கர் கியூப் முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்தது. நெக்கர் கியூப் என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி வினா கேட்டிருந்தாங்க. 2017 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரில் அந்த வினா இருந்தது. ஸோ அதுவும் அதுக்காக கூட இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்களையும் நாம் இன்றைக்கி ஒரு கிளிப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்கர் கியூப் எப்படி என்ன கேள்வியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நன்கு அறியப்பெற்ற நெக்கர் வெளிக்கோட்டு கனசதுரமானது ஒரு குழப்ப வரைவாக சில சோதனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. டேஸ் பங்கின் அடிப்படையில் ஆகும். நெக்கர் வெளிக்கோட்டு கனசதுரம் ஒரு குழப்ப, அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில சோதனைகளை யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ எதனுடைய அடிப்படையில் அது ஆகும் அப்படின்றாங்க. பின்னூட்ட தகவல்கள் ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன் லெவலியா, ஆப்ஷன் ஏ பிரகாரம். பி பிரகாரம் வாசிக்க கற்பது லேர்னிங் டு இன்ஃபர்மேஷன், அதில் ஏதாவது ப்ராப்ளமா. மூன்றாவது அங்கீகரிக்கப்படாத வலுவூட்டிகள் அன்ரெகனைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டா. நாலாவது புலன்காட்சி பர்பர்ச்சுவல் லேர்னிங், புலன்காட்சியில் கற்றல் வலுவூட்டம் அளிப்பதற்கா அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிக்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் தான் இருக்கும். குழப்பம் பெரிய லெவலில் நம்மளை குழப்பினாலும் தெளிவில்லாத நிலையில் எதை யூஸ் பண்ணுறதோன்னு இருக்கும். ஆனால் என்ன நம்ம நெக்கர் கியூப் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தால் எனக்கு குழம்ப வேண்டியதே இருக்காது. ஸோ நாம் இதுக்கான விடையை பார்ப்போம். இதில் விடை 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் எவ்வளோ தான் குழப்பினாலும் ஒன்று லைட் எறியும் போது தெளிவாக புரியுது இல்லையா. புலன்காட்சி கற்றல் வலுவூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புலன்காட்சி கற்றல் வலுவூட்டத்துக்கு தான் நெக்கர் கியூப் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த விடையில் இருக்கிற வீடியோ கிளிப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மெத்தட் தான் நெக்கர் கியூபை பற்றி நாம் முழுமையான தெரிஞ்சுக்குவோம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் என்ன அப்படின்னா, நெக்கர் கனசதுரம் என்பது மனிதர்களின் புலன்காட்சி மூலம் தெளிவான விளக்கங்களை பெற முடியுமா என்பதை பற்றிய உளவியல் சோதனைக்கு பயன்படுத்தும் ஒரு முறையாகும். நெக்கர் என்பது கனசதுரம் இல்லை, முக்கியமாக கியூபே இல்லை, ஆழமான குறிப்புகளுடன் விளக்க முயற்சிக்கும் கம்பி சட்டகம் போன்ற சட்டகம். இதனை வடிவமைத்தவர் சுவிஸ் கிறிஸ்டோகிராஃபர் லூயி ஆல்பர்ட் நெக்கர். இவர் 1832 ஆண்டு ரோகோபிட் என்ற ஒரு கட்டுரையில் முதலாக பயன்படுத்திய ஒரு ஆப்டிக்கல் மாயை. என்னென்ன, இந்த லூயி ஆல்பர்ட் நெக்கர் ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். முக்கியமாக இவர் ஒரு உளவியல் பேராசிரியர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. இவர் கிறிஸ்டோகிராஃபர், அதாவது படிகமவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை படிகவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துறையில் புகழ்பெற்ற இந்த டைமண்ட்லாம் எப்படி படிகமாகுது, இல்லை உப்புலாம் எப்படி படிகமாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பனிக்கட்டி எப்படி படிகமாகுது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி அந்த துறை அதுக்கு தான் கிறிஸ்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த கிராஃபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஒர்க் பண்ணும்போது இவர் இந்த கியூபை பயன்படுத்தியிருக்காரு. அவர் இது பயன்படுத்த முதல் வாரத்தில் ரோகோபிட்ன்ற ஒரு கட்டுரையில் தான் முதல்ல எழுதினார் இந்த ஒரு ஆப்டிக்கல் மாயை பற்றி. ஸோ அப்போது இதை பார்க்கும்போது எவ்விதமான காட்சி குறிப்புகளும் இல்லாத கண்ணாடியிலான எளிய கம்பி வரைதல் வரைபடம். இந்த படத்தின் ஒவ்வொரு பக்கம் தானாகவே தெளிவற்றதாக இருப்பதால் விளைவுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதில் மனிதனின் புலன்காட்சி முறை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு விளக்கம் அளிக்கிறது. ஸோ என்னென்ன நாமும் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா கிட்ட 19ஆம் நூற்றாண்டில் தொடங்குற அதை 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இன்றைக்கி பார்த்தா 21ஆம் நூற்றாண்டு. அப்போ முதல்ல கண்டுபிடிச்சனால அவரை பற்றி நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அவர் அந்த பர்பெக்சுவல் லேர்னிங்கில் அதிகமாக பயன்படுத்திப்பார். இன்றைக்கி நாம் வேறு மாதிரிலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்கர் கனசதுரம் சில நேரங்களில் மனிதர்களின் தோற்றப்பாட்டில்
கணினி மாதிரியை சோதிக்கிறது. மேலும் மூளை மேலே இருந்து பார்க்கும் விளக்கத்தை பெற விரும்புகிறது எனவும் வல்லுநர்கள் அதிகமாக குறிப்பிடுகிறார்கள். ஸோ இது வந்து நிறைய அதிகமாக குழப்பினா கூட நம்மளுடைய பிரெயின் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா டாப் ஆங்கிளில் இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக சிந்திக்குது அப்படின்றது இந்த ஆப்டிகல் மாயில் அவர் வந்து விளக்கியிருந்தார். அது வந்து 100% கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் வந்து லண்டன் இப்போ அப்போது அந்த காலகட்டத்தில் 1870 லண்டனில் உள்ள யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இளங்கலை பட்டதாரிகளுக்கு நெக்கர் கியூபுடைய முன்னணி மற்றும் பின்புற உணர்வுகள் ஆகியவற்றுக்கு இடையில் புலன்காட்சி உணர்வுகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் வழங்கப்பட்டு அப்பொழுது ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்பட்ட முறை தான் வந்து நெக்கர் கியூப். வந்து இன்றைக்கும் வந்து பல்வேறு நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள்லையும் அடுத்ததாக இருக்கிற நிறைய அனிமேஷன் கோர்ஸ்லையும் அப்புறம் ஓவியத்துறைகள்லையும் அப்புறமா இருக்கிற நம்மளுடைய பள்ளி கல்லூரியில் இருக்கிற லேபுகள்லையும் அதிகமாக வந்து நெக்கர் கியூப் முறை என்ன பண்ணுறாங்க 2D 3D 4D இப்போ இன்றைக்கி நிறைய டி பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி படங்களாகவும் இமேஜினேஷனாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடித்தளமிட்டவர் தான் சார்லஸ் ஆல்பர்ட் நெக்கர் கியூப் அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்று நெக்கர் கியூப் காட்சிகளை நாம் இப்போ வந்து 3D 4Dயாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அடுத்ததா நெக்கர் கியூப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த ஒரு இதில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பித்து 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி பயன்படுத்தியிருக்காரு. உள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் டாட் வந்து நீங்கள் உள் சைடில் உள்ளே இருக்க தான் நினைக்கிறீங்க. என்ன சொல்கிறோம், அது அவுட்டில் வெளியில் இருந்தால் எந்த மாதிரி பிரேம் தோணும் அப்படின்னா இப்போ 2 விதமாக தோணும். இது வந்து உள் சைடில் இருந்தால் ஒன்றா தோணும், வெளியில் இருந்தால் ஒன்றா தோணும் அப்படின்றத நம்மளுடைய பிரெயின் வந்து இந்த வேவ்ஸ் வேறு மாதிரி பண்ணோம். இப்போ இந்த ஒரு ஆப்டிகல் மாயை பார்த்தீங்கன்னா பார்த்தா சாதாரண ஒரு ஃபிகர் தான், ஆனால் நல்லா உற்று நோக்கி பாருங்கள். ஸோ அது வேவ்ஸாலே அப்படியே அலைவாயி வெளியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நிறைய நீங்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள்ல அல்லது நீங்கள் கணினியில் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி 2D 3Dயில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தால் அது வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப முறை தான் இது. அதுக்கு அடித்தளமிட்டது தான் சார்லஸ் நெக்கர் கியூப். இதை வேவ்ஸ்லேயே இது மாதிரி பார்க்கலாம், நெக்கர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்கர் கியூப் வந்து இப்போ இதுதான் வந்து நீங்கள் அதிகமாக உளவியல் துறைகளில் கல்வியல் துறைகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஆமாம், நான் இது வந்து இதே மாதிரி படங்களாக இருக்கும், நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை ரொம்ப தெளிவாக பார்க்கறதுக்காக நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை சாதாரணமாக இருக்கிற ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடே இல்லாத இருக்கும். அது நெக்கர் கியூப் மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி மாற்றின உடனே நமக்கு குழப்பமாகும். பாருங்கள், இப்போ வந்துங்க இது வந்து 2Dயில் இருக்கும், இது வந்து 3Dயா 4Dயா அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம மைண்டு பிரெயின் வந்து எப்படி அப்ளிகபிள் பண்ணுது அப்படின்றத புலன்காட்சிகளுக்கு வலுவூட்டம் அளிப்பதற்காக இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ இதை கூட பாருங்கள், சென்ட்ராக இருக்கிறது தான் நெக்கர் கியூப். அது குழப்பமாக தான் தெரியுது. ஆனால் இப்போ நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன், இந்த பக்கமாக அந்த பக்கம் கலர் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ கலர் கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உள் சைடில் இருக்கிற மாதிரி தெரியும். இது பார்த்தீங்கன்னா வெற்றிகள் மேலே இருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழப்பம் அது மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். வில்லியம் வூண்ட் வந்து லீப்சிக்கில் பயன்படுத்தும் முறைகளில் கூட இது பயன்படுத்தாத முறைன்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது பின்னூட்டம், ஃபீட்பேக். அடுத்ததாக வந்து அடுத்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட்பேக். பின்னூட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பின்னூட்டம் ஃபீட்பேக் என்பது ஒருவர் செய்த விளைவை உடனடியாக தெரியப்படுத்துவது எனலாம். பின்னூட்டம் என்னும் வலுவூட்டி முதிர்ச்சி அடைந்த ஒருவது அடைவுத்திறனை அதிகரிக்க பயன்படுகிறது. மாணவர்கள் வந்து பள்ளி கல்லூரிகளில் அல்லது ஏதாவது மிக சிறப்பாக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நாம் அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணும்போது பேக்கில் வந்து நீ இன்னும் பெரிய லெவலில் ஆஃபர் தட்டி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்கு. ஸோ மாணவர்கள் எக்ஸாம் எழுதும்போது இன்னும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம உட்கார வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங் தரேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஸோ பின்னூட்டம் வந்து மெச்சூரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பயனை தருது அப்படின்னுவாங்க. இதை வந்து பிஎஃப் ஸ்கின்னர் நிறைய சொல்லியிருக்காரு, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். வாசிக்க கற்றல், லேர்னிங் டு ரீட். அதாவது இது என்னன்னா ஒரு நல்ல வாசகருக்கு வாசிப்பு திறன் எளிதானது. இன்னைக்கெல்லாம் வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் ரொம்ப எளிதானதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எல்கேஜி வகுப்புகள்லேயே கூட மாணவர்கள் நல்ல அந்த ரீடிங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதில் கொண்டு வராங்க. ஸோ அதே போல் ஒரு உரையை புரிந்து கொள்வதற்கும் அந்த உரையுடன் கூடிய பேச்சு மொழியை புரிந்து கொள்வதற்கும் அச்சிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் பள்ளி பருவத்திலிருந்தே வாசிக்க கற்றல் முறை மாணவர்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. இப்போ கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, வாசிக்க கற்றல் வந்து அதிகமாக வந்து பள்ளியில்
எங்கே பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னாங்கன்னா நூலகத்தில் மாணவர்கள் வந்து அதிகமாக வாசிக்க கற்றலுக்காக தான் நூலகத்துறை என்ற ஒன்று வந்து ஒதுக்கி நூலகத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அங்கீகரிக்கப்படாத வலுவூட்டிகள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. இது அன்ரெகனைஸ்டு, இது வந்து அங்கீகரிக்கப்படாதது அப்படின்னா ஆசிரியர்கள் விரும்பும் துலங்களை மாணவர்கள் வெளிப்படுத்தும் போது பொதுவாகவே நேர்மறை மற்றும் எதிர்மறை வலுவூட்டிகளை அளிக்கிறார்கள். ஸோ பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அவற்றில் பரிசு பாராட்டு என்பது விரும்புகின்ற அங்கீகரிக்கப்பட்ட வலுவூட்டிகளாக இருக்கும். அங்கீகரிக்கப்படாத வலுவூட்டிகள் அப்படின்னா சமூக அங்கீகார மறுப்பு, அதை மின் அதிர்ச்சி, ரொம்ப இது அவங்க ஷாக் வர மாதிரி பண்ணுறது, கடும் கோபம், வெளிப்புறமான உடல் உறுப்புகள் மீது பிரம்பால் அடித்தல் போன்ற அருவறுப்பு தரத்தக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை முற்றிலும் வந்து இன்றைய காலகட்டங்களில் தவிர்த்தால் மிகவும் சிறந்தது அப்படின்னு நாம மட்டும் சொல்ல, கல்வியாளர் ஜான் வோல்ட்லேருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பள்ளிகளில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. நாமளும் அது மாதிரி ஏற்ற மாதிரி தான் நம்ம உளவியல் ரீதியாக மாணவர்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேற்கொண்டு மேலும் தகவல்களை நம்ம வந்து அடுத்த வீடியோ கிளிப்பில் நம்ம ஒவ்வொரு தான் பார்ப்போம். இந்த பிஜிடிஆர் 40 வினாவை நம்ம அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து டெட்டில் இருக்கிற வினாத்தாள்களோட வடிவமைப்பு, இந்த வினாத்தாள்களுடைய அமைப்பு எந்த புத்தகம் இருந்ததோ அந்த புத்தகங்களுடைய இணைப்பு எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டே வருவோம். ஸோ நன்றாக படிங்க. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கால அட்டவணை வந்தோடனே பரபரப்பும் பதட்டமாக ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியாகவே நிறைய பேர் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. படித்து வெற்றி பெற்று பணிக்கு செல்ல டிசிஏவின் மனமிருந்த நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.